இறால் தொக்கு வச்சு கம்பு கிழங்கு எல்லாம் க்ளீன் பண்ணும், பொடி உள்ளி போட்டு தக்காளி பச்சை மிளகாய் போட்டு கம்பு கிழங்கு உப்பு சேர்த்துருக்காங்க, மஞ்சள் பொடி சேர்த்துருக்காங்க, தண்ணி சேர்த்துருக்காங்க. சென்டரை கட் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுக்கணும். இந்த கருப்பு உள்ளே இருக்க கருப்பு எடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அது குடல் மாதிரி இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும். மீனை கழுவியாச்சு, வெங்காயம் எல்லாம் உரித்து வச்சுருக்கு. இதை இடிக்கணும். ஜீரகம் ஒரு கரண்டி, மிளகு ஒரு கரண்டி, இஞ்சி பூண்டு இடிக்கணும். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கு, பச்சை மிளகாக்கு. பாத்திரம் அடுப்பில் வச்சு இன்றைக்கி பயங்கர குளிர். இன்னைக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்காங்க. காஞ்சிட்டு கடுகு சேர்த்துருக்காங்க, வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்காங்க. இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் இடித்து வச்சிருக்கு. சேர்த்துருக்காங்க இஞ்சி பூண்டு. காற்று ஓவர் காற்று, அதனால் மூடி வச்சிருக்கு. வெங்காயம் வதங்கிட்டு தக்காளி சேர்த்துருக்காங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டுருங்க. ஒரு கரண்டி காஷ்மீர் பவுட்ரு, கறி மசாலா 2 கரண்டி, தேங்காய் ஒரு குத்து, தேங்காய் சேர்த்துருக்காங்க, மசாலையும் சேர்த்துருக்காங்க. தண்ணி சேர்த்துருக்காங்க. நல்ல வெயில் அடிக்க, அப்படி இருந்தும் குளிர், பயங்கர குளிர். கையெல்லாம் மறுக்குது. கையெல்லாம் இன்னைக்கு தண்ணியை தொட முடியல, அவ்வளோ ஐஸாக இருக்கு. உப்பு சேர்த்துருக்காங்க தேவையான அளவு. மீனை சேர்த்துருக்காங்க. குழம்பு ரெடி ஆகிட்டு மல்லி இலை போட்டு இறக்க வேண்டியதான். இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செம்மீன், கிழங்கு, இறால் தொக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.